குதிரை வளர்ப்புக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குதிரைகள் முறையாக பராமரிக்கப்படாவிட்டால் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா, இந்த குதிரை வளர்ப்புக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழகத்தில் சென்னை, ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய பல்வேறு பகுதிகளில் குதிரையும் குதிரை சார்ந்த இனங்கள், கழுதை உள்ளிட்டவைகள் பல்வேறு விதமான விவகாரத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மகிழ்ச்சியான சவாரிகளுக்கும் அதே நேரத்தில் பொருட்களை சுமைப்பதற்கும் மலையேற்றங்களில் பொருட்களை எடுத்துச் செல்வதற்குமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் மேலும் கல்யாணங்களுக்கும் அதே நேரத்தில் குதிரை போட்டிகள் உள்ளிட்டவைகளை இந்த குதிரைகளை பயன்படுத்தி நடத்துகின்றார்கள். அவையே இந்த குதிரைகள் அனைத்தும் குதிரை சார்ந்த இனங்கள் முறையாக கவனிக்கப்படுவதில்லை எனவும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கில் கால்நடை பராமரிப்புத்துறை இதற்கு முறையான வழிகாட்டுதல் நெறிமுறை உருவாக்கப்பட இருப்பதாக தெரிந்தது. அந்த அடிப்படையில் தற்போது தமிழக அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஒரு வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையின்படி இனி தமிழகத்தில் குதிரை வளர்ப்பவர்கள், அதே நேரத்தில் குதிரை சார்ந்த இனங்களை வளர்ப்பவர்கள் முனிசிபாலிட்டி அல்லது மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகத்திடம் கண்டிப்பாக லைசன்ஸ் என்பதை பெற வேண்டும். தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விதிகளை பின்பற்ற வேண்டும் எனவும், அவ்வாறு பின்பற்றாமல் தொடர்ந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கினால் விலங்குவதை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கூறப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிடில் உடனடியாக அந்த குதிரைகளோ அல்லது கழுதைகள் உள்ளிட்டவை பொது சுமைக்கு கூறும் விலங்குகளோ உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் எனவும், அதிக பாரங்களை ஏற்றிச் செல்வதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் எனவும் அந்த அரசாணையின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20-21 வயதான அந்த விலங்குகள் உடனடியாக அது ஓய்வு என்பது அளிக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறைகளை தெளிவுபடுத்தி அந்த அரசாணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.